letslearndude. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம செலக்டர்ஸ் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்டர்ஸில் UiExplorer. ஸோ அதிலேயே வந்து ஒரு சேலஞ்சாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னாக்கா RPA சேலஞ்சில் UiPathல வந்து ஆங்கர் பேஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் செலக்டரை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெமோ வீடியோலேயே வந்து நம்ம மாடர்ன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். செலக்டர்ஸில் பண்ணும்போது இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த UiExplorer வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த செலக்டர் கான்செப்ட் மூலிமா நம்ம அந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அதில் வந்து இந்த UiExplorer அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்தும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா செலக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்தும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த RPA சேலஞ்ச் இருக்குல்ல, ஸோ இப்போ இதில் வந்து 1 by 1 நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌசரை வந்து இது பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணுறதுல வந்து நான் டைரெக்டாகவே அதோட URL கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ URL நான் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் கொடுக்கறதுக்காக நான் அந்த கிளிக் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக், ஓகே, மவுஸ் கிளிக், ஃபைன். ஸோ நம்ம இப்போ கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தது. இங்கே தான் செலக்டர் கான்செப்டை பார்த்தோம் இல்லைங்களா? எடிட் செலக்டர் இண்டிகேட்டர் ஆன் ஸ்க்ரீன்றது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து எங்கே கிளிக் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கரெக்டாக ஹைலைட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நமக்கு ஹைலைட் பண்ணதும் நமக்கு இது கேப்சர் ஆகிடும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து எடிட் செலக்டர் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக அந்த ஃபஸ்ட்டு டெமோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக செலக்டர் கான்செப்ட்லையும் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வேலிடேட்டு, இண்டிகேட் எலமெண்ட், ரிப்பேர் அண்ட் ஹைலைட் இது மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த UiExplorer அப்படிங்கிறத நம்ம இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செலக்டர்லேயே இங்கே ஓப்பன் இன் UiExplorerனையும் பர்டிகுலராக அந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்கேயுமே ஓப்பன் இன் UiExplorer அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிப்பனில் இருந்து டேரெக்டாக லான்ச் UiExplorer நாம் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த UiExplorer அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா செலக்டார்ஸை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி வந்து எக்ஸாக்டாக எலமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு ரெட்டில் காட்டுது. ஏன் அப்படின்னாக்கா UiExplorer இந்த இடத்துலேருந்து கொடுத்துட்டு நமக்கு மேபி மாறும் அப்படிங்கிறதுனால காட்டியிருக்கோம். ஸோ திரும்ப நம்ம வந்து இந்த இடத்துல இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்றேன், ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே எனக்கு வந்து இங்கே வேலிடேட் லோட் ஆகி வேலிடேட் ஆகிட்டு எனக்கு இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ நான் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைலைட் அப்படிங்கிறத கொடுத்து செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நான் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன் தெரியணுன்றதுக்காக. ஃபைன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா எக்ஸலில் இருக்கிற அந்த இன்புட்ஸை ரீட் பண்ணி இங்கே வந்து 1 by 1 வந்து நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ அதுக்கு வந்து அடுத்ததான் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸலை வந்து ரீட் பண்ணலாம். ஸோ நமக்கு நார்மலாக 2 டைப் இருக்குது இல்லைங்களா? எக்ஸல் ஒர்க் புக்கும் நார்மல் எக்ஸலும் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக எக்ஸல் ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய பாத்தை நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாத்தை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, காப்பி as path, டன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்றேன். ஓகே, அடிஷ்னலாக எங்கேயும் வந்திருக்கு, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபைன். ஓகே, பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அடுத்து ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ரேஞ்ச், ஓகே, எக்ஸல் ரீட் ரேஞ்ச். ஸோ இந்த ஒர்க் புக் யூஸ் பண்ணாதீங்க. ஒர்க் புக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம், பட் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லை, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த ஷீட் ஒன்று தானா அப்படிங்கிறதையும் ஒரு முறை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகே, நான் அடிஷ்னலாக ஷீட் 2, 3ன்னு போட்டு வச்சுருக்கேன். பட் நமக்கு ஷீட் 1 தான்.
ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லாஸ்ட் நேமில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த டவுன்லோடில். ஸோ நான் இங்கே டேரெக்டாக டெலிட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். இட் லைக்ஸ் கெட் பண்ணும்போது ரோ நம்ம ரீட் பண்ணுறதுக்கு தப்பாக கொடுத்துருந்தோம்னாக்கா ரீட் பண்ணாது. அதனால் நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரௌசரை லான்ச் பண்ணி எக்ஸல்லையும் ரீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் ஹெட்டர். ஸோ நமக்கு வந்து ஹெட்டர் இருக்குது, அதனால் வந்து ஹெட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. அவுட்புட் டேட்டா டேபிளை வந்து நமக்கு ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl K கொடுத்துட்டு அவுட்புட் டிடி அப்படிங்கிற கொடுத்துட்றேன். ஸோ முன்னாடி டிடி கொடுத்துட்றேன். டிடி அண்டர்ஸ்கோர் அவுட்புட். ஓகே, இந்த வேரியபிளை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து மேக் ஷூர் டு ஓவராலாக சீக்வன்ஸுக்காக இருக்கட்டும். ஓகே, டன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஈச் ரோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச். ஸோ இதை வந்து ப்ரௌசருக்கு வெளியில் மெயின் சீக்வன்ஸில் போடுங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டு கூட இங்கே ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆக்டிவிட்டி நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து இந்த ஃபார் ஈச் ரோவில் தான் ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் அதனால் வந்து மெயினுக்குள்ளே இந்த ப்ரௌசருக்கு வெளியில் ஃபார் ஈச் நான் போட்டுக்கிறேன். ஸோ ட்ராகன். ஓகே, நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிற டேட்டா டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிடி அவுட்புட். ஓகே, ஃபைன். ஸோ நான் இதில் வந்து ரோ மட்டும் வச்சுக்கிறேன், கரண்ட்டு தூக்கிடுறேன். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டைப் இன் டூ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இண்டிகேட் ஸ்க்ரீன் கேட்குது. நான் இதை ஓப்பன் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஃபஸ்ட் நேமை ரீட் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் நேமை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ரெட் கலரில் அலர்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னாக்கா என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே வந்து இன்னும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோ ஆஃப் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட் நேமில் இருக்கிற டேட்டாவை தான் ஃபில்லின்ஸில் கொடுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் ஃபஸ்ட் நேமுங்கிறது கொடுத்துட்டு ஸோ I have to convert to string. So dot to string. Okay, done. ஓகே, டன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நார்மலாக நம்ம செலக்டர்ஸில் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து UiPath Explorer நம்ம ஓப்பன் பண்ணி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் மட்டும் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் இங்கே இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்ஃபேஸே மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், த UI எலமெண்ட் இஸ் நோ லாங்கர் வேலிட்னு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ஹைலைட் பண்ணது வந்து ப்ரீவியஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எரர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப இப்போ என்ன பண்ணுறேன், இண்டிகேட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இங்கே இண்டிகேட் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக செலக்டரில் நமக்கு அது இருக்காது. இதே ஆங்கர் பேஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த UI Explorer நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது செலக்டர் அப்படிங்கிறதுனால இந்த இண்டிகேட் ஆங்கர் இப்போ நமக்கு கொடுக்க போகிறது ஃபில்லின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேமில் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ஆங்கர் அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட் நேம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட் நேமை வந்து அதுக்கு ஆங்கராக நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டோம். லோட் ஆனதும் நமக்கு வந்து சில இந்த இடத்துல வந்து நமக்கு செலக்டார் எடிட்டரில் வந்து இங்கே நமக்கு வரும் இல்லைங்களா? ப்ரீவியஸில் நம்ம செலக்டாரில் பார்த்த மாதிரி இங்கே வரும். கரெக்ட். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த பர்டிகுலரான ஃபஸ்ட் நேமுக்கு வந்து இதானது. இப்போ இதையே வந்து நமக்கு வேறு பேஜ் ஓப்பன் ஆகும்போது மாறுதாங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ எக்ஸ்பேண்ட். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து இந்த பேஜில் இருக்கிற ஃபஸ்ட் நேமுக்கு இப்போ நான் செகண்ட் பேஜாக சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட் பண்ணி பார்ப்போமா, வராது. வேலிடேட் பண்ணிவிடுவோம். ஸோ எரர் அடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு திரும்ப இண்டிகேட் ஆங்கர் எலமெண்ட் கொடுத்துட்டு
ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்து இண்டிகேட் ஆங்கரும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்டர் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கிற இதோட நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. கரெக்டாக? அடுத்தது பாருங்கள், வெப் கண்ட்ரோல் ஏஐ நேம் வந்து ஃபஸ்ட் நேம் தான் இருக்குது, டேக் லேபிள் தான் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற இந்த தேர்ட் நோடும் வந்து கரெக்டாக அதே தான் இருக்குது. பட் இந்த இடம் பாருங்கள், வெப் கண்ட்ரோல் நேமில் இந்த இடம் மட்டும் மாறிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வந்து இந்த நேமை வந்து எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? நேமை எடுத்துகிட்டு வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் பண்ணும்போது நமக்கு என்னவாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு க்ரீனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப சப்மிட் கொடுக்குறேன். இப்போ மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் திரும்ப நான் வேலிடேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அகைன் வந்து நமக்கு இதாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஹைலைட் செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட் நேமை காட்டுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த UI எக்ஸ்ப்ளோரரில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம இண்டிகேட் எலமெண்ட்டு இங்கேயே இண்டிகேட் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து நம்ம டேரெக்டாக ஆங்கர் பேஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த RPA சேலஞ்ச் பேஜை வந்து ஃபில்இன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட் நேமுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் தெரியுங்கிறதுக்காக அடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் டேரெக்டாக இங்கே இருக்குது. நான் இந்த லூப்புக்குள்ளேயே போட்டுருங்க. ஓகே, டன். இண்டிகேட் ஆன் ஸ்க்ரீன், சப்மிட் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, டன். ஸோ ஃபார் இப்போ வந்து நமக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாச்சு, கிளிக் சப்மிட் கொடுத்தாச்சு. இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ப்ரௌசரில் வந்து ப்ரௌசர் டைப்பை நான் சூஸ் பண்ண மறந்துட்டேன். இதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணல அப்படின்னா எரர் வரதுக்கான சான்சஸும் உண்டு. ஸோ நான் வந்து எட்ஜ் கொடுத்துட்டேன் என்னோடய ப்ரௌசர் டைப்பு. ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். மற்ற எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் நேமுக்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து லாஸ்ட் நேமுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன் நான் வந்து டைப் இன்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் கேட்டகரி. இப்போ நான் இண்டிகேட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து என்னோடய லாஸ்ட் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது F2 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன விண்டோ தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைன். இப்போ நான் வந்து லாஸ்ட் நேம் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன இன்புட்டாக கொடுக்க போகிறோன்னா லாஸ்ட் நேம், அதே டேட்டா டேபிளில் இருக்கிற லாஸ்ட் நேம் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக லாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸலில் என்ன இருக்கோ அதே கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இன்புட் லேபிள் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து நான் வந்து UI எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி எப்படி ஆங்கர் செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். என்னென்ன ஐடியோ இல்லை நேமோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஃபைன். ஓகே, நான் இப்போ இண்டிகேட் ஆங்கர் கொடுத்துட்றேன். ஸோ அதே எனக்கு இதுதான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் F2 கொடுத்துட்டு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப செக் பண்ணுறேன். ஃபைன். இப்போ நான் வந்து லாஸ்ட் நேமும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ லோட் ஆகிடுச்சு. ஸோ போன முறை நேமுன்னு இருந்துச்சு, இந்த டைம் வந்து ஐடின்னு இருக்குது. ஸோ இன்புட் டேக் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 3 நோடும் ப்ராப்ளம் இல்லை. இதில் தான் வந்து நமக்கு இந்த ஐடி தான் இப்போ சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து நான் ஐடியை எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஐடியை எடுத்துகிட்டு வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த செலக்டட் ஐட்டம்ன்ற இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது நமக்கு எதெல்லாம் தேவையோ நமக்கு வேணுங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா அன்செக் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே டீட்டெயில்டாக இங்கே நோடு என்னென்ன இருக்குங்கிறதையும்
அதே போல் விசுவல் ட்ரீயில் வந்து எந்த நோடு செலக்ட் ஆகிருக்கு அதோட டேக் அப்படி டீட்டெயில்டாக நமக்கு அங்கே வந்து இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து அங்கே நமக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து UI எக்ஸ்ப்ளோரருக்குள்ள டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுத்துக்குமே பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் இதை ஜஸ்ட் ரன் பண்ணி மட்டும் செக் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இதை மட்டும்தான் நமக்கு இப்போ இன்புட்டாக கொடுக்க போகுது. கரெக்டாக ரன் ஆகுதாங்கிறத மட்டும் நான் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த லேபிள் அந்த நேம் ஆர் ஐடி இப்போ ரிமூவ் பண்ணதை நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து டைனமிக்காக தானே மாறுது, அதனால் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு ஒரே ஒரு இன்புட்டாக மட்டும் நம்ம கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கம்பெனி நேம், அட்ரஸ், இமெயில் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே 7 டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்கறதுனால அது எது அப்படிங்கிறத எடுத்துக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த ரிமூவ் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் திங் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.